ஹாய் மக்களே, வணக்கம். நான் உங்கள் விஜயகுமார். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எங்கள் ஊரில் விவசாயம் பண்ணி இன்றைக்கி கதிரெல்லாம் விட்டுருக்கு. அந்த கதிரோடைய வளர்ச்சி தான் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மக்களே பார்த்திங்கன்னா, இப்போ இந்த வரப்பு நெல் இருக்கும், இந்த வரப்பு நெல்லுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அது என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரப்பு நெல் முத்தி இருக்குது. அதாவது பால் தான் முத்தி இருக்குது. இன்னும் நெல் அரிசி உருவாகலை. நெல் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா தான் அது நெல் பயிராக மாதிரி அரிசியாக உருவெடுக்கும். இந்த நெல் பால் அப்படின்றது முத்தி இருக்குது. இன்னும் அரிசி உருவாகலை, பால் முத்தி தான் இருக்குது. சாப்பிட்டா இனிப்பாக இருக்கும். பார்த்தீங்களா, நல்லா பாருங்கள். இதுதான் நெல் பால் முத்தி இருக்குது, ஆனால் அரிசி உருவாகலை. அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இது இப்போ தான் கதிர் வந்திருக்குது. இதில் பாலும் உருவாகலை, அரிசியும் உருவாகலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மாதம் பின்தங்கின பயிர். இது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே விளைவிச்ச பயிர். இதுதான் வித்தியாசம். என்ன சொல்ல மண்ணு படும், மத்தவங்க கண்ணு படும். அந்த கதை இப்ப உள்ள சந்ததிங்க கேட்க வேணும். நம்முயிருக்கு மேலே மானம் அறியாதே, மானம் இழந்தாலே வாழ தெரியாதே. பெருசெல்லாம் சொன்னாங்க, சொன்னபடி